ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 344வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்ல உரைகளாகவும் இருக்கின்றது. நாங்கள் குரலை முதலிலே காட்டுவோமாக இருந்தால், இயல்பாகும் நோன்பிக்கென்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்ந்து. இயல்பாக நோன்பிற்கென்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்ந்து என்பதாக அமைந்திருக்கிறது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தவம் செய்வதற்கு ஒரு பற்றும் இல்லாது இருத்தல் இயல்பாகும். பற்று உடையவராக இருந்தால் மீண்டும் மயங்குவதற்கு வழிவகுக்கும். அதாவது தவம் செய்வதற்கு நாங்கள் முற்றும் துறந்தவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு பொருளிலே நாங்கள் பற்றுள்ளவர்களாக இருப்போமாக இருந்தால் மீண்டும் அந்த பற்றுக்குள்ளே எங்களை அது மயங்க கொண்டு போய் சென்றுவிடும், சேர்த்துவிடும் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதாவது நாங்கள் எல்லா மீதான பற்றுக்களை துறந்தவர்களாக தவம் செய்வதற்காக நாங்கள் பற்றுக்களை துறந்தவர்களாக இருப்போமாக இருந்தால் எந்த பொருள் மீதும் ஆசை கொள்ளார்கள், எல்லாவற்றின் மீதான பற்றுக்களையும் நாங்கள் துறந்து விட வேண்டும். ஏதாவது ஒரு பொருள் மீது நாங்கள் பற்று வைத்திருப்போமாக இருந்தால் மீண்டும் எங்களை அந்த உலகத்துக்குள்ளே, அந்த மாய வலைக்குள்ளே, அந்த பற்றுக்குள்ளே எங்களை கொண்டு மயக்கிவிடும் என்பதாக முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இயல்பாகும் நோன்பிற்கென்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்ந்து என்ற குரலுக்காக கலைஞர் அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், ஒரு பற்றும் அல்லாது இருப்பதே துறவுக்கு ஏற்றதாகும். ஒன்றன் மேல் பற்று வைப்பினும் அது மேலும் மேலும் பற்றுக்களை பெருக்கி மயங்கச் செய்துவிடும். ஒரு பற்றும் இல்லாதிருத்தலே துறவுக்கு ஏற்றதாகும். ஒன்றின் மேல் பற்று வைத்திருப்பினும் அது மேலும் மேலும் பற்றுக்களை பெருக்கி மயங்கச் செய்துவிடும். நாங்கள் ஒரு பற்றுமில்லாதவர்களாக துறவரம் பூண்டவர்களாக தவம் செய்தவர்களாக இருப்போமாக இருந்தால் நாங்கள் எந்த பொருள் மீதும் எதன் மீதும் பற்று அற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு பொருள் மீது முதலாவது குரலை போன்றுதான் ஏதாவது ஒன்றின் மீது நாங்கள் பற்றுக்களை வைத்திருப்போமாக இருந்தால் அது இன்னும் மேலும் மேலும் பல பற்றுக்களை உருவாக்கி எங்களை பழைய உலகத்திற்குள்ளே, பழைய நிலைமைக்கு எங்களை மாற்றி அதன் மீது மயங்கச் செய்துவிடும் என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் இயல்பாகும் நோன்பிற்கென்றின்மை உடைமை மயமாகும் மற்றும் பெயர்ந்து என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், உடைமை ஏதும் இல்லாதிருப்பதே துறவின் இயல்பு. உடைமைகளை வைத்திருப்பதோ ஆசை எனும் மயக்கத்தை மறுபடியும் தரும். உடைமை ஏதும் இல்லாதிருப்பதே துறவின் இயல்பு. உடைமைகளை வைத்திருப்பது ஆசை எனும் மயக்கத்தை மறுபடியும் தரும். நாங்கள் துறவு கொள்பவர்களாக இருந்தால் எல்லா பொருட்களின் மீதான பற்றுக்களையும், எல்லாவற்றின் மீதான பற்றுக்களையும் துறந்து வெற்று ஆளாக நாங்கள் வெறுமையானவர்களாகத்தான் நாங்கள் துறவரம் பூள வேண்டும், அதாவது துறவு செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் துறவு செய்து விட்டோம் என்று ஏதாவது பொருள் மீது நாங்கள் ஒரு பற்றை வைத்திருப்போமாக இருந்தால் அது இன்னும் பல பற்றுக்களை, இன்னும் பல ஆசைகளை, இன்னும் பல சிந்தனைகளை உருவாக்கி எங்களை பழைய உலகத்துக்குள்ளே, அந்த பற்றுள்ள உலகத்துக்குள்ளே எங்களை கொண்டு போய் சேர்த்து அதில் எங்களை மயங்க வைத்துவிடும். அப்போது நாங்கள் துறவு என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த மூன்று உரைகளும் அழகாக சொல்லியிருக்கின்றது. நாங்கள் துறவு மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால், தமம் செய்ய வேண்டுமாக இருந்தால் எல்லாவற்றின் மீதான பற்றுக்களை நாங்கள் விட்டொழிக்க வேண்டும். இல்லை ஏதாவது ஒன்றின் மீது நாங்கள் பற்றுக்களை, சிறு ஆசையெனும் வைத்திருப்போமாக இருந்தால் அது எங்களை இன்னும் பல ஆசைகளை, பல பற்றுக்களை உருவாக்கி எங்களுடைய துறவு என்ற வார்த்தைக்கு நாங்கள் தகுதியற்றவர்களாக மாற்றிவிடும். ஆகவே துறவு என்பதை நாங்கள் மேற்கொள்வோமாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் எல்லா மீதான பற்றுக்களை துறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. இயல்பாகும் நோன்பிற்கென்றின்மை உடைமை மயலாகும் மற்றும் பெயர்ந்து. ஓம் நம சிவாய. அடுத்த குரலை சந்திக்கலாம்.